தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரின் தூதர் வந்து வாழ்த்தினார், மரியே ஆண்டவரின் தாயாவாய் என்றிட்டார். அருள் நிறைந்த மரியவளும் கூறினார், இன்றும் ஆண்டவரின் அடிமை நான் ஆகட்டும். வார்த்தையும் மனிதனாய் மரியிடம் உருவானார், வாழ்ந்திட்டார் வானரசர் நம் நடுவே வாஞ்சையாய். வார்த்தை மனுவான மறைபொருள் தியானித்து, வாழ்வில் மாந்தரின் மாண்பினை உணர்ந்து, எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய். எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய். ஏற்றமுடன் வாழ அருள்வாயம் தந்தார். வாழ்வாய், வழியாய், உண்மையாய் என்றும் எங்களோடு பயணிக்கும் அன்பு தெய்வமே, இந்த அழகிய பொழுதில் நீர் தேடும் மான் போல இறை அன்பையும் இறை அமைதியையும் நாடி உம் திரு சந்நிதி தேடி வந்துள்ளோம். எங்கள் இதய கோவிலில் உம் இறை ஒளியை ஏற்றி எங்கள் ஆன்மாவை ஒளிர்வித்து, எந்நாளும் இவ்வுலகிற்கு ஒளியாக மாற எம்மையே உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பு சகோதரிகளே, இறைவனின் அருள் பிரசன்னம் நம் மனதை ஆட்கொள்ள இணைவோம் இப்பஜனையில். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். கடலாக நீயும் துளியாக நானும், கடலாக நீயும் துளியாக நானும், உன்னிலே நான் கரைவேன், இறைவா உன்னிலே நான் கரைவேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். சொந்தங்கள் எல்லாம் நீயே இறைவா, சொந்தங்கள் எல்லாம் நீயே இறைவா, உன்னிலே நான் மகிழ்ந்தேன், இறைவா உன்னிலே நான் மகிழ்ந்தேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன், இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். என் வாழ்வில் எல்லாம் நீதானே இறைவா, என் வாழ்வில் எல்லாம் நீதானே இறைவா, உன்னையே நான் பணிந்தேன், இறைவா உன்னையே நான் பணிந்தேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து
உன் பாதம் பற்றி கொண்டேன். இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன். இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்து உன் பாதம் பற்றி கொண்டேன். இறைவா உன் பாதம் பற்றி கொண்டேன். அன்பு சகோதரிகளே, நம் அன்னை புனித ஜூலியானாவின் திருவிழா கொண்டாட்டத்தின் முன் தயாரிப்பாக இறுதி நவநாளான 7ஆம் நவநாளில் இருக்கிறோம். இவ்வுலகில் வாழும்போது நடமாடும் நற்கருணை பேழையாக வாழ்ந்தவர். இறப்பின் போதும் அவர் மீது கொண்ட பேரன்பினால் தன் விருப்பப்படியே ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று இன்று நற்கருணையின் புனிதராக நமக்கெல்லாம் மாதிரிகையாக திகழ்கின்றார் நம் புனிதை ஜூலியானாள். ஆகவே இந்த 7ஆம் நவநாளில் வாழ்வின் மையம் நற்கருணை என்ற சிந்தனையில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை அன்பின் புனிதம். நற்கருணை அன்பை குறிக்கிறது. நற்கருணை அன்பை உருவாக்குகிறது. இறைவனின் அளப்பரிய நற்கருணையின் வடிவமே நற்கருணை. கிறிஸ்து மனிதராக பிறந்து மண்ணுலக மீட்புக்காக தன்னையே உயிர் பலியாக்கினார். அந்த பலியின் தொடர் நிகழ்வாக நற்கருணை பலி நிறைவு பெறுகிறது. திவ்ய நற்கருணை ஒவ்வொரு ஆன்மாவிலும் இயேசுவின் பிரசன்னத்தை உறுதி செய்கிறது. நற்கருணை நம்மை திடப்படுத்துகிறது, ஊக்குவிக்கின்றது, ஆறுதல் அளிக்கிறது, ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சி தருகிறது. திருச்சபையின் அனைத்து உறுப்பினரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தும் ஆற்றல் வாய்ந்தது. ஆம் அன்பு சகோதரிகளே, நல்லாயன் இயேசுவின் உடலாகிய நற்கருணை நமக்கு சொல்லும் செய்தி பிறருக்காக நம்மை இழப்பது என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆம் அன்பு சகோதரிகளே, நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே இழந்து தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக நமக்கு கொடுத்தார் நம் இயேசு கிறிஸ்து. பிறர் வாழ தன்னையே முழுவதுமாக பலியாக தந்த நற்கருணை நாதராம் ஆண்டவர் இயேசுவை இளம் வயதிலேயே தங்களது வாழ்வின் மையமாக கொண்ட புனித சியன்னா, புனித அவிலா தெரசா, குழந்தை தெரசா போன்றோர் சிறு சிறு காரியங்களையும் பேரன்போடு வாழ்நாளெல்லாம் செய்து புனித நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்னும் சிறப்பாக புனித அன்னை தெரசா தன் இதயத்தில் அமர்ந்திருந்த நற்கருணை இயேசுவை ஏழைகளிடம் கண்டார். இதனால் அன்பு, எளிமை, கருணை போன்றவற்றின் உறைவிடமாக திகழ்கின்றார். இவர்களைப் போன்று நம் புனிதையும் நற்கருணை மேல் அளவு கடந்த அன்பும் பிரியமும் கொண்டார். இதனால் தன் இறுதி நாளின் நோயுற்ற நிலையிலும் கூட இறைவனை நெஞ்சில் ஏந்தினார். நாமும் நம் புனிதையை போன்று நற்கருணை பக்தியில் ஆளப்பட அருள் வேண்டியவர்களாய் இப்பாடலில் இணைவோம். மரியின் ஊழியர் மூன்றாம் சபையின் தலைவியே, மகிழ்ந்து உந்தன் தாளை பணிகின்றோம். ஏழு புனிதரை நெருங்கி பின் சென்ற உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். நற்கருணை வாழ்வின் மையம் உணர்ந்த புனிதையே, நாதனேச
ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். எங்கள் அன்னை ஜூலியானாளே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. மலையில் ஊழியர் மூன்றாம் சபையின் தலைவியே, மகிழ்ந்து உந்தன் தாளை பணிகின்றோம். ஏழு புனிதரை நெருங்கி பின் சென்ற உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம், உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். நற்கருணை நாதரை நெஞ்சில் தாங்கியே, வாழ்வின் பயணம் நிறைவு செய்த நல்ல மங்கையே. நற்கருணை நாதரை நெஞ்சில் தாங்கியே, வாழ்வின் பயணம் நிறைவு செய்த நல்ல மங்கையே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். எங்கள் அன்னை ஜூலியானாளே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. மழையின் ஊழியர் மூன்றாம் சபையின் தலைவியே, மகிழ்ந்து உந்தன் தாளை பணிகின்றோம். ஏழு புனிதரை நெருங்கி பின் சென்ற உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம், உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். கொய்யால இப்போ ஒழுங்காக ஐயோ பாதி கட்ட முடியாது. அன்பு சகோதரிகளே, நற்கருணை மூலம் ஒவ்வொரு சிறு நிகழ்விலும் இறைவன் தன்னை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் அவர் துணையை நாடி ஊக்கம் பெற்றும், இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டும், அனைத்து சிக்கல்களில் இருந்து இறைவன் தன்னை தொட்டு தூக்கி விடுகிறார் என்பதை நெஞ்சார உணர்ந்தும் வாழ்ந்தவர் நம் புனிதை. நற்கருணை நாதரிடமிருந்து தான் பெற்ற அருள் இரக்கத்தையும் அன்பையும் அபரிவிதமாக வழங்கும் கருவியாக வாழ்ந்து விண்ணக வாழ்வை மண்ணகத்தில் வாழ்ந்து காட்டினார். எனவே ஊழியராகிய நாமும் நற்கருணை பக்தியில் வளர்ந்து ஆண்டவரின் கரம் பற்றி நடந்திட அருள் வேண்டி நம் மன்றாட்டுக்களை இறைவன் பதம் சமர்ப்பிப்போம். நமது பதில்: அன்பே நிறைவா, அருளின் தலைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. வாழ்வின் ஊற்றாகிய நற்கருணை நாதரை நெஞ்சில் ஏந்திய புனித ஜூலியானாலே, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகின்ற ஊழியர்களாகிய நாங்களும் நற்கருணை நாதரை எங்கள் எண்ணங்களிலும் சொல்லிலும் செயலிலும் தாங்கியவர்களாய் உம்மை போல் நற்கருணை பேழையாக உருமாறி எங்கள் குழு வாழ்விலும் பணி வாழ்விலும் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆசீரை வேண்டி இறைவா புனித ஜூலியானா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே நிறைவா, அருளின் தலைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. பிறர் வாழ தன்னையே முழுமையாக பலியாக தந்த நற்கருணை நாதருடைய அன்பின் புனிதத்தை நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போற்றி காத்திடவும், இறை மக்களுக்கு நற்கருணையின் மீதுள்ள பக்தி இன்னும் ஆழப்பட தேவையான அருள் வேண்டி புனித ஜூலியானா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே நிறைவா, அருளின் தலைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம்.
அன்பு இயேசுவே, சமூக ஊடகங்களில் தனது நேரங்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். அன்பு இயேசுவே, சமூக ஊடகங்களிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்து உம்மீது இன்னும் அதிகமாக ஆழமாக அன்பு கொண்டு வாழ புனித ஜூலியானா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அருளின் தலைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. திருநூலும் நற்கருணையும் திருச்சபையில் இயேசுவின் உயிரோட்டமுள்ள உடனிருப்புகள். திரு அவையினை சார்ந்த மக்கள் அன்றாடம் திரு வார்த்தையின்படி நடந்து இயேசுவின் திரு உடலை உட்கொண்டு வாழ்ந்திடவும், தங்களுடைய சொல் செயல்களால் பிறரை அன்பு செய்யவும், பிறரை மன்னித்து ஏற்கவும், ஆன்மீகத்தின் உச்சகட்டமான பிறருடைய துன்பங்களை ஏற்கவும், கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் சிறந்திடவும், நம்மிலும் நம் சமூகத்திலும் குடும்பத்திலும் நற்கருணை பக்தி இன்றும் அதிகமாக வளர்ந்திடவும், எல்லாவற்றிற்கும் மேலாக நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்வின் மையமாக மாறிட இறைவன் எந்நாளும் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, உம் ஊழியர்களின் அன்னையும் அரசியுமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.